அண்ணன் திருமாவளவன் தான் பெரியார்ன்றார். இது டிப்ளமசி, இதுக்கு பேர் தான் டிப்ளமசி. இப்படி பேசுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல போறாரு திருமாவளவன்? அவர் கூட இருக்கவங்க எல்லாம் அப்படி ஆஃப் ஆகிடுவாங்க. திருமாவளவனை நீங்கள் சராசரி நபராகவே எடை போடுகிறீர்கள். நான் அவருக்காக மட்டும் சொல்ல, எல்லாருக்காகவும் சொல்றேன், எல்லோருக்காகவும் சொல்லுகிறேன். நான் வழக்கமான சராசரியான நடைமுறைகளை பின்பற்றுகிற, ஆசைப்படுகிற ஒரு நபர் இல்லை. அதை உங்களுக்கு நான் சொல்லணும். யாருக்கு சொல்லணும் இல்லை, உங்களுக்கு நான் சொல்லணும். நீங்க என்னை பின்பற்றக்கூடியவர்கள், என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். இந்த RSS கும்பலுக்கு மொழி வழி தேசியவாதம் ஒருபோதும் உடன்படாது. அதில் அவங்க உடன்பட மாட்டாங்க. இப்ப தூண்டி விட்டு இருப்பாங்க, தம்பி நீ நல்லா பேசுற, திமுகவை சரியா வாங்குற, திருமாவளவனுக்கு நீ சூடா பதில் கொடுக்கிற, பேசுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா தமிழ் தேசியம் வளர ஒருபோதும் பிஜேபி இடம் கொடுக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் தேசியத்தின் முதல் எதிரியே மதவாத தேசியம் பேசுகிற கும்பல் தான். தெலுங்கு பேசுறவங்களோ மலையாளம் பேசுறவங்களோ கிடையாது. அவங்கெல்லாம் நம்முடைய தோழமை சக்திகள். அந்த தெலுங்கு பேசுகிற மக்களிடத்திலும் மலையாளம் பேசுகிற மக்களிடத்திலும் நாம் என்ன சொல்லணும்னா, நீ மலையாள தேசியம் பேசு, நீ கன்னடம் தேசியம் பேசு, நீ தெலுங்கு தேசியம் பேசு, நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேசிய இன ஐக்கியத்தை கட்டி எழுப்புவோம். சமஸ்கிருதமயமாக்குதலையும் இந்திமயமாக்குதலையும் அவர்களின் ஆதிக்கத்தையும் வடவர் ஆதிக்கத்தையும் நாம் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லணும். அவன் தான் உண்மையான தமிழ் தேசிய உணர்வாளனாக இருக்க முடியும். வெறும் தேர்தல் காரணங்களுக்காக, வாக்கு வங்கி காரணங்களுக்காக திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் பெரியார் அரசியலுக்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்கிறார்கள். அது திமுகவுக்கும் திகாவுக்கும் மட்டும் பாதிப்பை தராது, விடுதலை சிறுத்தைகள் போன்ற விளிம்பு நிலை மக்கள் இயக்கங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். சில பேர் கேட்கறான், நான் திமுகவை தானே அந்த ஆள் திட்டுறாரு, இவர் ஏன் திருமாவளவன் போய் மூக்க உழைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறான். நாம் பேசுகிற அரசியலுக்கு வேட்டு வைக்கிற போது நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? பெரியார் அரசியல் என்பது சிறுத்தைகளின் அரசியல். பெரியாருடைய உழைப்பையும் பெரியாருடைய தியாகத்தையும் உள்நோக்கம் கற்பித்து கொச்சைப்படுத்துவது அவரை மட்டும் பாதிக்காது. நீங்க பேசுறியா திராவிடம் இல்லாத திராவிடம்? நான் திராவிடம் இல்லாத திராவிடம் சொல்லல, இல்லாத திராவிட தேசியம் சொன்னேன். ஒவ்வொரு சொல்லுக்கும் பெரிய வலிமை உண்டு, பொருள் உண்டு, ஆழமான பொருள் உண்டு. இல்லாத திராவிட தேசியம் இது வேற, இல்லாத திராவிடம் இது வேற. திராவிடம் இருக்கிறது, திராவிட தேசியம் இல்லை. இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. திராவிடம் இருக்கிறதுனா என்ன? திராவிடம் என்றால் ஆரியத்திற்கு எதிரானது, பார்ப்பனியத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது. இந்துத்துவா இந்துத்துவா அப்படின்னு இழுத்தம்னா அது பிஜேபி RSS கோட்பாடு. இந்துத்துவம் அப்படின்னா திமுகவில் இருக்கிற இந்துக்களுக்கும் பொருந்தக்கூடியது. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இந்துத்துவா அவனுடைய கோட்பாடு. இந்துத்துவம் அப்படிங்கிறது என்ன? இந்து நம்பிக்கை உள்ளவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஹிந்துயிசம் அதான் இந்துத்துவம். இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. பிஜேபி RSS பேசுவது இந்துத்துவா. அது என்ன அர்த்தம்னா, மதவெறியை தூண்டி இஸ்லாமிய வெறுப்பை, கிறிஸ்தவ வெறுப்பை விதைத்து மத கலவரத்தை தூண்டி வெற்றி பெற்று இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பது. இதுதான் இந்துத்துவா. இந்துயிசம்னா என்ன? சிவனே, மகாவிஷ்ணுவே, ஐயன் முருகனே என்று கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவனிடத்தில் போய் முறையிடுகிற மக்களின் ஆன்மீக நம்பிக்கை அது. அது இந்துத்துவம், அது இந்துயிசம். சிவபெருமான் இப்படி தோன்றினாரு, மகாவிஷ்ணு இப்படி தோன்றினாரு, இவர் திருவிளையாடல் பண்ணாரு, அவர் தசாவதாரம் எடுத்தாரு. இதுவெல்லாம் புராண கதைகளாக இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது இந்துயிசம்.
அது வேறு. அதை நாம் விமர்சிக்கவில்லை. குலதெய்வங்களை கும்பிட்டாலும் அல்லது தமிழ் கடவுளை கும்பிட்டாலும் அல்லது பெருந்தெய்வங்களை கும்பிட்டாலும் அது இந்து மக்களின் நம்பிக்கை. அதை நாம் விமர்சிக்கவில்லை, அதை நாம் எதிர்க்கவில்லை. நம்முடைய எதிர்ப்பு பிஜேபி RSS முன்வைக்கிற இந்துத்துவா. நீங்க சொல்லும் போது எச்சரிக்கையா உச்சரிக்கணும். இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. ஆக திராவிடம் என்பது இந்துத்துவாவிற்கு எதிரானது அல்லது சனாதனத்திற்கு எதிரானது அல்லது பார்ப்பனியத்திற்கு எதிரானது அல்லது ஆரியத்திற்கு எதிரானது. ஆரியனா ரொம்ப வைடா புரிஞ்சுக்கணும். பார்ப்பனியனா ரொம்ப கரெக்டா ஸ்பெசிபிக்கா பார்ப்பனர்களுடைய நலன்களுக்கானது. ஆரியர்கள்ல பல வகையரா உண்டு. பிராமணர்கள் மட்டும் ஆரியர்கள் கிடையாது. ஈரானிலிருந்து வந்தவங்க எல்லாமே ஆரியர்கள் தான். இப்ப ஈரானை சார்ந்த இஸ்லாமியர்களே ஆரியர் தான். ஹிட்லரே ஒரு ஆரியன் தான். ஹிட்லரே ஒரு ஆரியன் தான். ஒரு பிராமணனா கிடையாது, பிராமணர் கிடையாது. பிராமணர் வேற, இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்கள நாம பார்ப்பனர்கள் தமிழ்ல சொல்றோம். அவர்களும் ஆரியர்கள் தான். நம்ம ஹிட்லரும் ஆரியர் தான். அதனாலதான் இங்க இருக்கிற RSS காரர்கள் ஜெர்மனிக்கு போய், ஐயா நீ நானும் ஒரே ரேஸ் தான், நானும் ஆரியன் ரேஸ், நீ ஆரியன் ரேஸ். ரேஸ்ங்கிறது வேற, எத்னிக்ங்கிறது வேற. ஆங்கிலத்தில் ரேஸ் அப்படின்னா டிராவிடியன் ரேஸ், அது இருக்கு இந்தியாவுக்குள்ள. ஆரியன் ரேஸ் இந்தியாவுக்குள்ள இருக்கு. தமிழன ரேஸ்னு சொல்ல முடியுமா? ரேஸ்னு சொல்ல முடியாது. ரேஸ்னா இந்த ஓட்டத்துக்கு போற அதே சொல்லுதான், அதே ஸ்பெல்லிங் தான். RACE ரேஸ். அந்த இனம் அது ஒரு வகையான இனத்தின் பெயர். மங்கோலியன் ரேஸ், ஆரியன் ரேஸ், டிராவிடியன் ரேஸ். அந்த டிராவிடியன் ரேஸ்க்குள்ள தமிழ் எத்னிக் குரூப், மலையாளம் எத்னிக் குரூப், கன்னட எத்னிக் குரூப், இதெல்லாம் அந்த குழுக்கள். எத்னிசிட்டி. இது மொழி வழி தேசியம், அது இன வழி தேசியம். ரெண்டுக்கு வேற. நாம சொல்றது திராவிடம்ங்கிற கருத்தியல் இருக்குன்னு சொல்றோம். எதுனா ஆரியத்தை எதிர்ப்பது, பார்ப்பனியத்தை எதிர்ப்பது, அது இன்னும் ரொம்ப நுட்பமா சொன்னா சனாதனத்தை எதிர்ப்பது. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியின் செயல் திட்டமா மாறும்போது ஹிந்துத்துவா அப்படின்னு மாறிடுது. அந்த ஹிந்துத்துவா என்பது பிஜேபிக்கான செயல் திட்டம், அது இந்து மக்களின் செயல் திட்டம் கிடையாது. ஹிந்துத்துவா என்பது இந்து மக்களின் செயல் திட்டம் கிடையாது. இந்துத்துவா என்பது RSS செயல் திட்டம். வீர சாவர்கரை போற்றுவது, கோல்வாக்கரை ஏற்றுக்கொள்வது, நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்று சொல்லுவது, இஸ்லாமியர்களை வெறுப்பது, கிறிஸ்தவர்களை வெறுப்பது, சாதி வெறியை தூண்டுவது, மத உணர்வை வளர்ப்பது, இந்து பெரும்பான்மை வாதத்தை வலுப்படுத்துவது, இதெல்லாம் தான் இந்துத்துவா. இதுக்கும் சிவனை நம்புறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? சிவன், மகா சிவன் அல்லது மகாவிஷ்ணு, இந்த கதையாடல்கள்லாம் தனி. இது ஹிந்துயிசம். பிஜேபி பேசுவது ஹிந்துயிசம் இல்லை. உங்க இந்துயிச உணர்வை அவங்க பொலிட்டிக்கலி எக்ஸ்பிளாய்டிங், அதை சுரண்டுகிறார்கள். உங்க மத உணர்வையும் சாதி உணர்வையும் கடவுள் நம்பிக்கையும் அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக சுரண்டுகிற நடவடிக்கையின் செயல் திட்டம் தான் ஹிந்துத்துவா. பிஜேபியை நாம் எதிர்க்கிறோம் என்பதற்கு காரணம் அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக அல்ல, ஹிந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் என்பதற்காக. RSS எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக அல்ல, ஹிந்துத்துவா என்கிற செயல் திட்டத்தை உயர்த்தி பிடிப்பதனால் எதிர்க்கிறோம். 3 விஷயம் உனக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஒன்று மதமாற்றம், அது தடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது லவ் ஜிஹாத், நாடக காதல், அதை தான் இங்க தமிழ்நாட்டில் காப்பி அடிச்சாங்க. இது பிஜேபியுடைய சோசியல் இன்ஜினியரிங். மூணாவது ஹோலி கவ், அதாவது பசு புனிதம். பசுமாடு புனிதமானது, நாங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் அது. அந்த பசுமாட்டை அவன் தெய்வமாக மதிக்க மறுக்கிறான். யாரு? முஸ்லிம்கள். மாடு வியாபாரத்துல பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பசுமாட்டை பிடிச்சிட்டு போய் கறி அறுத்து அதை வியாபாரம் செய்யறான். எங்கள் தெய்வத்தையே இவன் கரியாக அறுத்து கடையில், கசாப்பு கடையில் அறுத்து கூறு போடுகிறானே என்று சொல்லுகிற போது அந்த பசு மீது பற்று கொண்ட இந்துக்களுக்கு முஸ்லிம் மீது வெறுப்பு வருகிறது.
எங்கள் இந்து பெண்களை காதலிப்பது போல் நடித்து முஸ்லிம் இளைஞர்களுக்கு கட்டி வைக்கிறார்கள். அந்த பெண்களை IS என்கிற அமைப்பில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். அந்த போராளிகளுக்கு அவர்களின் காம இச்சைக்கு இந்த பெண்களை படையலிடுகிறார்கள். இப்படி ஒரு கருத்து, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பாக மாறுகிறது. எல்லாவற்றையும் விட கன்வர்ஷன், மதமாற்றம். இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் இந்தியர்கள் தான். ஒரு காலத்தில் தலித்துகளாகவும் ஓபிசிகளாகவும் இருந்தவர்கள் தான். ரொம்ப கம்மி ஓபிசியா இருந்தவங்க, ஷெட்யூல் காஸ்டா இருந்து மாறினவங்க தான் அதிகம். பழங்குடிகளாக இருந்து மாறியவர்கள் தான் அதிக கிறிஸ்டியன்ஸ். கடலோரத்தில் இருக்கிற மீனவர்கள், கடலோரத்தில் இருக்கிற நாடார்கள், மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், இவங்கெல்லாம் கிறிஸ்டியானிட்டிக்கு போயிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வந்தார்கள், அன்பு காட்டினார்கள், அரவணைத்தார்கள், கல்வி தந்தார்கள், சுகாதாரம் தந்தார்கள், மருத்துவம் தந்தார்கள், நல்ல ஆடைகளை கொடுத்தார்கள், மனிதனாக மதித்தார்கள், சகோதரனாக கட்டி தழுவினார்கள். இதுவெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கிடைக்காமல் இருந்த மக்களுக்கு அவர்கள் மீது அன்பு பெருகியது, நட்பு உறவாக மாறியது. ஆகவே அவர்கள் எங்களுக்கு இயேசு பெருமான் போதும், நபிகள் நாயகம் போதும், அல்லாஹ் ஒருவர் போதும் என்று அந்த மதங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அது வழிபாட்டு சுதந்திரம். இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த சுதந்திரத்தை தருகிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் மேல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. எனவே இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் பரப்புகிற வெறுப்பு அரசியல் என்பது திடீரென்று பிஜேபி ஆட்சிக்கு வந்ததனால் நிகழ்ந்துகிற ஒன்று அல்ல, நிகழ்ந்து விட்ட ஒன்று அல்ல, நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்று அல்ல. இது 100 ஆண்டு கால செயல் திட்டம். இந்துக்களை பெரும்பான்மை அடிப்படையில் அணிதிரட்டுவதற்கு இஸ்லாமிய வெறுப்பும் கிறிஸ்தவ வெறுப்பும் அவர்களுக்கான அரசியல் உத்திகளில் ஒன்று. அதற்கு அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மதமாற்றம், நாடக காதல், புனித பசுவை அவமதிக்கும் போக்கு அல்லது கொலை செய்யும் போக்கு. இதற்காக நாங்கள் இஸ்லாமியர்களை வெறுக்கிறோம், கிறிஸ்தவர்களை வெறுக்கிறோம், அவர்களை தாக்குவோம், பைபிளை பரப்பக்கூடாது, குர்ஆனை பரப்பக்கூடாது. இப்ப புகுந்து அடிக்கும் போது இந்துக்கள் மத்தியில் பெரிய உற்சாகம் வருகிறது. காங்கிரஸ் இல்லாத பாரதம். இந்துக்களையே பாருங்கள், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாரா ஸ்டாலின், திருமாவளவன், இவங்கெல்லாம் இந்து விரோதிகள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்கிறார்களா, இவர்கள் எல்லாம் இந்து விரோதிகள். காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களோடும் கிறிஸ்தவர்களோடும் தான் நெருக்கம் காட்டுகிறது. ராகுல் காந்தி நோன்பு கஞ்சி குடிக்கிறார், கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறார், உங்களோடு சேர்ந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடுகிறாரா? ராகுல் காந்தி முஸ்லிம்களுக்கானவர், கிறிஸ்தவர்களுக்கானவர். அவங்க அம்மாவே ஒரு கிறிஸ்டியன் தான். இப்படி வெறுப்பு அரசியல். எனவே முஸ்லிம் ஓட்டு வேண்டாம், கிறிஸ்தவ ஓட்டு வேண்டாம். கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் மதமாற்றம் செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எதிரான வெறுப்பை விதைத்து இந்துக்களை அணிதிரட்டுவது, தொடர்ந்து பெரும்பான்மையை அவர்கள் மூலம் பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது. இப்ப என்னதான் இவன் போராடினாலும் கூட இந்துக்களில் கணிசமாக காங்கிரசுக்கு வாக்களிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மட்டுமில்லாமல் இந்துக்களும் வாக்களிப்பதால் தான் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. திருமாவளவனும் வெற்றி பெறுகிறான். அவங்களுக்கு அதான் கோபம் வருகிறது. இவன் திருப்பரங்குன்றத்தில் நமக்கு எதிராக பேசுறான், நீ ஏன் அவனுக்கு ஓட்டு போறீங்கன்ற. நாம சாதாரண சாமி கும்புற இந்து மக்களை எதிராக பார்க்கவில்லை. இந்த மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பேசுகிற RSS கண்டிக்கிறோம், பிஜேபியை கண்டிக்கிறோம். என்னுடைய தாய்க்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, கடவுளின் மீது நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய தாய் என்னை வரவேற்று திருநீறு பூசுகிறார், நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப கூட சூனாம்பேட்ல கோயில் கட்டியிருக்கிறோம், நீங்க தான் வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும்ன்றாங்க. ஏன்பா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் சொல்லி அதை மறுதளிக்க முடியாது. சொல்லணும்னா சொல்லலாம், ஆனா நான் அப்படி சொல்றது இல்லை. அழைப்பவர்கள் என் தம்பிகள், என் பிள்ளைகள், என் சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், அவங்க எல்லாமே இந்துக்கள் தான். அவங்க அழைப்பை எப்படி நாம் புறக்கணிக்க முடியும், மறுதளிக்க முடியும்?
இவர் கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறாரு, பெரியார பேசுறாரு, அப்புறம் போய் சூனாம்பேட்ல கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறாரு. இது ரெட்ட வேடமா இல்லையான்னு நினைப்பாங்க. கிடையாது. என் நம்பிக்கை வேறு, அவர்கள் நம்பிக்கை வேறு. நாங்கள் ஒரு நோக்கத்திற்காக ஒரு களத்தில் நிற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளாக இந்த மண்ணை மதசார்பற்ற மண்ணாக பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கில் களமாடி கொண்டிருக்கிறோம். என்னுடைய புரிதலில் இருந்து நான் ஏற்றுக்கொண்ட அரசியல், நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை என்கிற அடிப்படையில் நான் இயங்குகிறேன். அவ்வளவுதான். ஆகவே இந்த வெறுப்பு அரசியல் தான் தோழர்களே கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது அதிகரித்திருக்கிறது. இந்த ஒரு சம்பவத்தை கண்டிக்கிறதோட நாம நின்றுட்டா இது முடிஞ்சு போகாது. அவர்கள் பரப்புகிற வெறுப்பு அரசியலை இந்து சமூகத்தினரிடம் நாம் எடுத்து போய் சொல்ல வேண்டும். உங்களை ஏய்க்க பார்க்கிறார்கள், உங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்காக அதானிக்கு இந்த நாட்டை எழுதி கொடுக்கிறார்கள். இவ்வளவெல்லாம் செஞ்சு இந்த நாட்டுக்கு இந்து ராஷ்டிரம் பெயர் சூட்டணும் நினைத்தாலும் இந்த மண் யாருக்கானதாக மாற்றப்படுகிறது? அரசு துறைகள் எல்லாம் தனியார் துறைகளாக மாற்றப்படுகிறது. அம்பானிக்கும் அதானிக்கும் விற்கப்படுகிறது. எல்லாவற்றையும் பிரைவேட்டைசேஷன், தனியார்மயமாக்குகிறார்கள். இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருந்த போது எல்லாவற்றையும் நேஷனலைசேஷன் பண்ணாங்க. தனியார் வங்கிகள் எல்லாம் அரசு வங்கிகளாக்கினாங்க. கலைஞர் முதலமைச்சரான போது தனியார் பேருந்துகள் எல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டது. தனியார் நிறுவனங்களை அரசுடைமையாக்குவது என்பதுதான் மக்களுக்கானது. அரசு நிறுவனங்களில் தான் இடஒதுக்கீட்டை பெற முடியும். அரசு நிறுவனங்களில் தான் வேலைவாய்ப்பை பெற முடியும். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசிடம் கல்வி நிறுவனங்கள் இருந்தால்தான் நம் பிள்ளைகள் படிக்க முடியும். அரசிடம் பொதுத்துறைகள் இருந்தால்தான் நாம் அங்கே வேலைக்கு சேர முடியும். அரசு பேருந்துகளாக இருந்தால்தான் இந்த பேருந்தில் நாம் குறைந்த கட்டணத்தில் பயணிக்க முடியும். எல்லாவற்றையும் தனியார்மயப்படுத்தினால் நம்மால் எப்படி சமூக நீதியை பெற முடியும், சலுகைகளை பெற முடியும், ஜனநாயக உரிமைகளை பெற முடியும்? ஆனால் RSS காரர்கள், மோடி, அமித்ஷா போன்றவர்கள் இந்த தேசத்தை அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தனியார்மயப்படுத்துகிறார்கள், தேசியமயப்படுத்தவில்லை. தேசியவாதம் பேசுகிறார்கள், ஆனால் தேசியமயப்படுத்துவதில்லை. இது பெரிய முரண்பாடு. கொள்கை அடிப்படையில் மிகப்பெரிய ஆபத்தான நிலைப்பாடு.